இன்றைக்கி நான் 2வது ப்ரோமோ பார்த்தீங்களா அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சிரிக்கணும். அதாவது ஹேமாக்கா வந்து இந்த ப்ரோமோ வந்த உடனே அவங்க வந்து போன வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் போட்டாங்க. அதை வந்து படிக்கிறேன் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோமோ 2 வந்து பாருங்கள். நேற்று சவுண்டு வந்து அழுகிறப்போ சிம்பத்தின்னு சொன்னாங்க. இப்போ வர்ஷினி வந்து என்ன பண்ணுறாங்க, சவுண்டுடைய கர்மா சும்மா விடாது, சாசனா இப்படி தான் ஆச்சு. இப்போ வர்ஷினிக்கும் சவுண்டு கர்மா, சவுண்டு நல்ல மனசுக்கு எப்போதும் கடவுள் வந்து துணை இருப்பார் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. வேறு லெவலுக்கு ஹேமாக்கா தட்டி தூக்கிட்டீங்க. ஏன்னா இதில் வந்து என்னம்மா சொல்லுது, இந்த கோமாளி வர்ஷினி வந்து அப்படின்னு அழுதுகிட்டே வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ஒன்று பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் வந்துட்டு எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி அழுகுது. அதாவது புறமோல என்னென்னா, இதை வந்து கேட்குது, நான் அப்படி வந்து என்ன தப்பு பண்ணேன், நான் அப்படி வந்து என்ன கேட்டேன், ரொம்ப ஓவராக வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அடுத்து சொல்லுது, எல்லாம் வந்து உங்களுக்கு தான் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, நீங்கள் வந்து சேஃப்கே மாறுறீங்க, அதை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், இங்கே யாருக்கும் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி வீர ஆவேசமாக பேசுது. அதுக்கு தீபக்கு அவங்க வந்து என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அவர் அடிச்சு வர்ஷினி வந்து அழுக விட்டார். உடனே இதுக்குள்ளே போய் ஐயோ எங்களால் முடிஞ்சது அப்படியே அழுகுது. அதான் இந்த ஹேமாக்கா சொன்ன மாதிரி கர்மா உன்னை சும்மா விடாது வர்ஷினி, கர்மா இஸ் த பூமராங். ஒரு பெண்ணை வந்து நீ அவ்வளோ தூரம் அசிங்கமாக பேசுனீல, அந்த பெண் உண்மையாலுமே ஃபீல் பண்ணி எல்லோரும் டார்கெட் பண்ணும்போது அழுகிறத சிம்பத்தி சொன்னல, அதே கடவுள் இருக்கான் கும்பாருங்கிற மாதிரி. உன்னை அழுக வச்சானா கடவுள், உன்னை அழுக வச்சானா, அழுதியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போடு. உடனே வந்து ரயான் சொல்கிறான், அவர் வந்து தெரிஞ்சு இன்டென்ஷனாக பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. உடனே இது வந்து ஐயோ அவர் தெரிஞ்சு இன்டென்ஷனாக பண்ண சொல்லி நினைக்கிறீங்க, அதான் தப்பு, அவர் ரொம்ப வந்து ஹார்ஷாக இருக்கார், அவர் வந்து சேஃப் கேம் விளையாடுறாரு, இப்போயாவது புரிஞ்சுங்க. நல்லா வேணும். கடவுள் குமார், கடவுள் இங்கே யாருக்கும் வந்து சும்மா இருக்காது கர்மா. உனக்கும் பாயும் வந்து ஒரு விஷப்பாம்பு கொத்துனியில் இந்த கர்மா தான். நன்றி, வணக்கம்.